ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை அனிமி சேனல் ஸ்டார் மீ. டுடே நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா காட் ஆஃப் டெசலேஷனில் சீசன் 1ல் எபிசோட் 5 தான். அதாவது நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த எபிசோட் நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடியே கொஞ்சம் எபிசோட்லாம் இருக்குது, அது செக் பண்ணிட்டு பாருங்கள். அப்படி தான் உங்களுக்கு இந்த கதை புரியும். அப்படியே நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்படி தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஃபைனலி இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருமே லைக் பண்ணிங்க நம்பிக்கையோட இன்னைக்கான எபிசோடுக்குள்ளே போகலாம் வாங்க. என்னால் அந்த காற்று யூஸ் பண்ணியே மெடிடேட் பண்ண முடியாமல் என் கல்டிவேஷனை இன்க்ரீஸ் பண்ண முடியுதா? உண்மையாகவே இது நல்லா இருக்க போகுதுன்னு ஹீரோ பேசிட்டு போயிட்டு இருக்கப்பே எவனோ கத்துற சத்தம் கேட்குது. ஹீரோ அதை நோக்கி போகிறான். பார்த்தா சில பேர் உங்கள் கிராமத்தை விட என் கிராமம் தாண்டா பெருசு, உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் என்கிட்ட ஒழுங்காக கொடுத்துருங்கன்னு இவங்க அட்டாக் பண்ண வரவும் இந்த பையன் அவங்கள அசால்ட்டாகவே சமாளிக்கிறான். உன்னோட வில்லேஜ் டாப் 3ல இருந்தால் நான் என்னடா பண்ண முடியும்னு இவன் தப்பிக்கிறதுக்கு பார்க்கவும் இவனுங்க அதுக்கு விடவே மாட்டேங்கிறானுங்க. இங்கே பாருடா, ஒழுங்காக கொடுத்துட்டு இந்த இடத்துல இருந்து தப்பிக்க பாருன்னு இவன் சொல்லவும், ஹேய் நியாயமாக இருந்துக்கோ, 18 வில்லேஜ்லேயுமே யார் இந்த மலைக்கு வந்து எந்த ஹெர்ப்ஸ் கண்டுபிடிச்சாலும் அது அவங்களுக்கு சொந்தம் தான் ரூல்ஸ் இருக்கு அப்படின்னு இவன் கத்தவும், அக்கா இதை நான் பாத்துக்கிறேன் நீங்க கிளம்புங்கன்னு இவன் சொல்லுவான். இருந்தாலும் அந்த அக்கா போக மாட்டேன்னு சொல்லுவாங்க. அப்பனா இப்ப நான் இவன் கூட சண்டை போடுறேன், அவனை ஜெயிச்சதுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் ஒன்னாவே வில்லேஜ் போலான்னு இவன் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். என் தம்பி அடிக்காதீங்க, எல்லாத்தையும் நான் உங்ககிட்டே கொடுத்துறேன்னு இந்த அக்கா கதறவும், நம்ம எதுவுமே இல்லாமல் வீட்டுக்கு போனால் நம்மளுக்கு அடி விழுன்னு அந்த பையன் சோகமாகவும் அவனோட அக்கா சமாதானப்படுத்துவா. பார்த்தீங்களா, இந்த கிராமத்துலேருந்து வந்தவங்க எவனுக்குமே அறிவே இருக்காது போல, இந்த இடத்துல பவர்ஃபுல்லாக இருக்கிறவங்க தான் பேசணும்னு இந்த பையன் சொல்லவும் அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து கத்த ஆரம்பிச்சிருவான். ஆனால் இந்த அக்கா இருந்துட்டு தம்பி வேணாண்டா நம்ம போயிடலாம் அப்படிங்கவும், எது இவனுங்க எங்க இருந்தோ வருவானுங்க, புள்ளி வேற பண்ணுவானுங்க, நான் அதுக்காக போகணுமான்னு ஹீரோ கேட்கவும், டேய் இவன்டா அப்படின்னு நம்ம ஹீரோவை வீக்கான பையனை கேலி பண்ணிட்டு இருக்கவும் அவன் கூட இருக்கிறவங்களுமே நம்ம ஹீரோவை இன்னும் அசிங்கமாக தான் பேசுறானுங்க. சரி நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு ஹீரோ இவனை பார்த்துட்டு அவனுக்குள்ள முறைக்கவும், அவன் தாண்டா மோசமா பேசினா அதுக்கு தான் கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கான்னு இவனுக்கு சொல்லுவாங்க. ஆனா ஹீரோ நான் அவன் கையை சரி பண்ணி விட்டுருமான்னு கேட்கவும் இவனுமே ஓகேன்னு சொல்லிடுவான். ஸோ ஹீரோவுமே அசால்ட்டாவே அவன் கையை சரி பண்ணி விட்டுருவான். ஸோ ஓகேவான்னு ஹீரோ கேட்கவும் அவனுமே செக் பண்ணி பார்த்துட்டு என்னடா வழியே தெரியல அப்படிம்பான். டேய் சாரின்னு ஒரு வார்த்தை கேட்கலண்ணா, இன்னைக்கு நீங்க முழுசா போக மாட்டீங்கடான்னு ஹீரோ சொல்லவும், உனக்கான வீல் கிடைச்சிருச்சுன்னா நீ பவர்ஃபுல் ஆகிட்டேன்னு நினைச்சியா இந்த பையன் கேட்கவும், இவன் கூட இருக்கிறவன் என்னன்னா அவசரப்பட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வந்துடுவான். ஸோ இதோடைய ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. டே நீ கையை உடச்சிட்டாடான்னு இவன் சொல்லவும், வீக்காக இருந்தால் அப்படி தாண்டா ஆகும், ஒழுங்காக எல்லாரும் சேர்ந்து என்ன அட்டாக் பண்ணுங்கடான்னு ஹீரோ சொல்லவும், இந்த லெவலுக்கு இவ்வளோ வாய் பேச்சு ஆகாதுடா, நீயும் அவன் கூட போய் சேர்ந்து அட்டாக் பண்ணுறான்னு இந்த பையன் பேசிட்டு இருக்கவும், ஏன்டா ஆர்மர் வில்லேஜ் சேர்ந்தவனுங்க இவ்வளோ கேவலமான ஆளாடான்னு இந்த பையன் கேட்பான். ஆனால் அவனுங்க அதெல்லாம் கண்டுக்காம ஹீரோவை ஸ்வாடை வச்சு இந்த பையன் அட்டாக் பண்ண வருவான். போடாம முடிஞ்ச அட்ரான்னு இவன் கேட்கவும், சரி கேட்டு வாங்குற அப்படின்னு ஹீரோவுமே போய் அவன் காலை பிடிச்சி கீழே வாரி விட்டுருவான். யாரா நீங்க இவ்வளோ பெரிய காமெடி பீஸா இருந்துட்டு இருக்கீங்கன்னு ஹீரோ கலாச்சி விட்டு இருக்கவும் அவனோட அடையாளங்களுமே இவனை தூக்க வருவாங்க. உடனே இவன் உன்னை சும்மா விட மாட்டேன்டான்னு அவன் அயன் ஃபிஸ்ட் ஸ்கில்னு ஏதோ ஒன்று யூஸ் பண்றான். செகண்ட் எபிசோட் முடிஞ்சிருச்சு. என்னோட பவரை நீ சர்ப்ரைஸ் பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லைன்னு இவன் சொல்லவும், போய் பவர் ஆகுங்கடான்னு சொல்லி ஹீரோ அனுப்பி விட்டுருவான். இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த 18 வில்லேஜுக்குள்ள நடக்கிற அந்த சண்டை நடக்கும், அந்த அன்னைக்கு கண்டிப்பா நீ என்கிட்ட வாங்க விடான்னு இவன் கத்தவும் ஹீரோமே வெயிட்டிங்கடா குண்டு பையான்னு கலைச்சு விட்டு, நீங்க ஏன் இன்னும் போகாம இருக்கீங்கன்னு கேட்பான். நீ வரலன்னா நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருப்போன்னு இந்த பொண்ணு சொல்லவும், சரி விடுங்க ஒன்னாவே நம்ம வேணா வில்லேஜுக்கு போவோன்னு ஹீரோ இவங்க எல்லாருமே அவன் வில்லேஜுக்கு கூட்டு வந்துருவான். இதனால அந்த அக்கா இருந்துட்டு அந்த வில்லேஜ் சேர்ந்தவனுங்க கண்டிப்பா பழி வாங்க வருவாங்கடா அப்படிங்கவும், என்ன பேசுறீங்க, அவெல்லாம் ஒரு ஆளுன்னு அவன் பழி வாங்குவான்னு, நான் இந்த வில்லேஜ் விட்டு போகாமல் இருந்தால் அது எனக்கு தானே அவமானம்னு ஹீரோ கேட்கவும், அதுக்கு இல்லடா நீ ஜாக்கிரதையாக இருந்தாகணும்னு இந்த பையன் சொல்லவும், சரி நான் கிளம்புறேன்னு ஹீரோ கிளம்பிட்டு
அப்படியே நீ கொஞ்சம் குளிக்க கற்றுக்கோன்னு ஹீரோ சொல்லவும் என்னம்மா குளிக்கிறது இல்லையான்னு இந்த பையன் கேட்பான். என்னடா பேசுறேன்னு அந்த பொண்ணு ஓடவும் என்னடா நடக்குதுன்னு இவர் பார்ப்பாரு. ஸோ இப்போ நம்ம ஹீரோவை காட்டுவாங்க. அவன் மாஸ்டர் கூன்னு கத்திட்டு வந்தா யாருமே சத்தம் போடாததை பார்த்து எங்கடா போனா அந்த ஆளுன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா அங்கேயுமே அவர் இருக்க மாட்டார். பார்த்தா அவருமே இப்போ தான் வீட்டுக்கு வராரு, அதுவும் அடிப்பட்ட நிலைமையில. உங்களுக்கு அப்படி என்ன ஆச்சுன்னு ஹீரோ பதறிட்டு அவரை கூட்டு வந்து வீட்டில் வைக்கவும் உன்னோட அப்பனை தேடி தான் போனேன், ஆனால் அந்த இடத்துல ஒரு புலி என்கிட்ட சண்டைக்கு வந்துருச்சுன்னு இவர் சொல்லவும் அட இதுதானா, இதுக்கப்புறம் என் அப்பாவை நானே தேடிக்கிறேன், ஒழுங்கா நீங்க இருந்து ரெஸ்ட் எடுங்க அப்படி என்னோட இன்னர் வீரம் சரியாயிருச்சுன்னு ஹீரோ சொல்லவும் அவர் ஷாக் ஆகிட்டு என்னடா சொல்றேன்னு கேட்பாரு. ஸோ ஹீரோவும் ஆமாங்கிற மாதிரி தலையாட்டவும் பரவாயில்ல, உன்னோட வீல் ரொம்பவே பவர்ஃபுல்லாக தான் இருக்குது. அதுலேயும் நீ இந்த அளவுக்கு இதை யூஸ் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. முக்கியமாக அந்த டிராகன் கொடுத்த ஸ்வாட் இந்த அளவுக்கு யூஸ் ஆகணும் நானே எதிர்பார்க்கலன்னு இவர் பேசிகிட்டு இருக்கவும் வேணா இது நீங்களே எடுத்துக்கலான்னு ஹீரோ கொடுப்பான். இல்லைடா இது எனக்கானது இல்லை, நீயே வச்சுக்கோன்னு இவர் கொடுக்கவும் சரி அப்படின்னா நான் அப்பாவை கண்டுபிடிக்கவான்னு ஹீரோ கேட்பான். ஏய் இப்போ இருக்கிற உன்னோட பவரை வச்சுலாம் அவர் கண்டுபிடிக்க முடியாதுன்னு இவர் சொல்லவும் இல்லை அவர் வீட்டுக்கு விட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சுன்னு ஹீரோ கவலைப்படவும் சரி கொஞ்ச நாளில் டிராகன் ஹெட் டோர்னமெண்ட் நடக்க போகுது, அதில் நீ ஜூனியர் லீடருங்கிற டைட்டில் வாங்கிட்டேனா உங்கள் அப்பாவை தேடுறது நான் அனுமதிக்கிறேன்னு இவர் சொல்லவும் ஹீரோ உண்மையானு கேட்பான். ஆமா, ஏன்னா இந்த போட்டியை 3 வருஷத்துக்கு ஒருக்க 18 வில்லேஜில் சேர்ந்து எல்லாருமே ஒன்னா சேர்ந்து நடத்துவாங்க. அப்படியே அந்த இடத்துல ஒவ்வொரு கிராமத்துல இருந்தும் டாப் 5 செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க கூட தான் நீ பேட்டில் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனா நீ இப்பதான் அவேக்கனிங் ஆயிருக்கனால உன் பவர் ஒன்றும் அந்த அளவுக்கு இல்லைன்னு இவர் சொல்லவும் அப்படின்னா நீங்களே என்ன டீச் பண்ணுங்கன்னு ஹீரோ கேட்கறதோட இந்த எபிசோட் முடியுது guys. ஸோ எபிசோட் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு புரிஞ்சிருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த எபிசோட பொறுத்த வரைக்கும் ஏதோ டிராகன் ஹெட்னு சொல்லிட்டு ஏதோ டோர்னமெண்ட் நடத்துறாங்க. ஸோ அதுல 18 வில்லேஜ் சேர்ந்த டாப் 5 ஜூனியர்ஸ் சண்டை போட வேண்டியது இருக்கும். ஸோ நம்ம ஹீரோமே இப்போ தான் அவேக்கனிங் ஆகிருக்கனால அந்த அளவுக்குலாம் பவர்ஃபுல் இல்லை. ஸோ அவங்களுக்குள்ள ஹீரோ பேட்டில் பண்ணி ஜூனியர் லீடருங்கிற ஒரு டைட்டில் வின் பண்ணாதான் ஹீரோட அப்பாவை தேடுறதுக்கு அலோ பண்ணுறேன்னு கிராண்ட்பா சொல்லியிருக்காரு. ஸோ அந்த இடத்துல கண்டிப்பாக நிறைய பவர்ஃபுல்லான ஆளுங்களும் வர வாய்ப்பு இருக்குது. என்னெல்லாம் நடக்க போகிறதுங்கிறத என் கூட சேர்ந்து நீங்களும் பாருங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணுறேன்.